Good morning, Keshav. So today we'll see about English poem to Summer Sun. The poem name is Summer Sun. The poet is Robert Louis Stevenson. Robert Louis Stevenson. Okay, va? That the poem oda title Summer Sun. Summer la irukra sun. Okay, va? Great is the sun and wide he goes. Sun ரொம்ப பெரியவர். Great is the sun. Wide அகலமா போறாரு. And wide he goes through empty heaven with repose. அவர் எப்படி போறாருன்னா ஒரு heaven empty-ஆ இருந்தா எப்படி இருக்கும்? அதை தாண்டி போறாரு. Through he goes through empty heaven with repose. Reposeனா என்னது? போஸ்ட் பாத்தி கொடுத்துட்டு போறாரு. சரியா? அண்ட் இந்த ப்ளூ அண்ட் க்ளோவிங் டேஸ், அது ஒரு நீளமான க்ளோ ஆகிற பளபளப்புன்னு பளிச்சிடுற அந்த நாள்ல மோர் திக் தேன் ரெயின் ஹி ஷவர்ஸ் ஹிஸ் ரேஸ். அவர் போகும்போது எப்படி போறாரு? மழை ரெயின் வந்துச்சுன்னா ஒரு ஷவர் மாதிரி இருக்கும், அந்த ஷவரை விட திக்கா இருக்கு வித் ஹிஸ் ரேஸ். புரியுதா? ஸோ மோர் திக் than rain he showers his rains. அப்ப அந்த ஒளி கீற்று பார்க்கிறதுக்கு ரொம்ப திக்கா இருக்கு, ரேஸா இருக்கு, அண்ட் மழையை விட அதிகமா இருக்கு, திக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ great is the sun and wide he goes through empty heaven with repose, and in the blue and glowing days more thick than rain he showers his rays அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்போ தோ க்ளோசர் ஸ்டில் த பிளைண்ட்ஸ். பிளைண்ட்ஸ்னா என்ன தெரியுமா? அந்த ஜன்னல்ல ஒரு தெரசீல மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அது பேர் பிளைண்ட்ஸ்ன்னு பேரு. த்ரூ தோ க்ளோசர் ஸ்டில் த பிளைண்ட்ஸ் வி புல். அப்போ என்ன ஆகுது? என்னதான் பக்கத்துல போனாலும் நம்ம அந்த பிளைண்ட்ஸ் இழுத்து விட்டுருவோம். ஏன்னா ரொம்ப வெயில் தாங்க முடியல, ரூம்குள்ள இருந்துச்சுன்னா பிளைண்ட்ஸ் போட்டு மறைக்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ தோ க்ளோசர் ஸ்டில் த பிளைண்ட்ஸ் வி புல் டு கீப் த ஷேடி பார்லர் கூல். அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாரு? அந்த ஷேடி பார்லர்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா டிராயிங் ரூம். அப்போ அது மட்டும் என்ன பண்றாரு? அந்த பிளைண்ட்ஸை போட்ட உடனே அந்த டிராயிங் ரூம் கொஞ்சம் கூலா இருக்கு, ஷேடா இருக்கு. டு கீப் த ஷேடி பார்லர் கூல், நம்ம என்ன பண்றோம்? அந்த பிளைண்டை புல் பண்ணி விடுறோம் அந்த விண்டோல இருக்கிற அந்த பிளைண்டை. எட் ஹி வில் ஃபைண்ட் எ சிங்க் ஆர் டூ டு ஸ்லிப் ஹிஸ் கோல்டன் ஃபிங்கர்ஸ் த்ரூ. நம்ம என்னதான் மூடினாலும் எங்கேயாவது 1-2 ஓட்டை கிடைக்கும் இல்லையா? அந்த ஓட்டை வழியா அந்த சன்லைட் அந்த ரூம்குள்ள வரும். அப்போ அதை அவர் எப்படி சொல்றாரு? எட் ஹி ஃபைண்ட் எ சிங்க், ஏதோ ஒரு சின்ன கேப் கிடைச்சிச்சுன்னா, 1-2 கேப் கிடைச்சதுன்னா அது வழியா அந்த ரேஸ் கோல்டன் ஃபிங்கர்ஸே உள்ள வர்ற மாதிரி இருக்கான். சன்ல இருக்கிற அந்த ரேஸ் கோல்டன் ஃபிங்கர்ஸ் ஃபார்ம்ல உள்ள வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? நான் திருப்பி படிக்கிறேன். கிரேட் இஸ் த சன் அண்ட் வைட் ஹி கோஸ் த்ரூ எம்டி ஹெவன் வித் ரீபோஸ், and in the blue and glowing days more thick than rain he showers his rays. அப்புறம் though closer still the blinds we pull to keep the shady parlor cool, yet he will find a chink or two to slip his golden fingers through அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? சரி, இப்ப அடுத்து the dusty attic spider clad, he through the keyhole maketh glad, and through the broken edge of tiles into the laddered hay loft smile. அந்த டஸ்டிகான இருக்கிற அந்த ஸ்பைடரோட நெட்ஸ் இருக்குல்ல, வெப், இந்த ஸ்பைடர் வெப்ல he through the keyhole, இந்த கீஹோல் வழியா, அந்த ஸ்பைடர் ஹோல் வழியா make the glad, என்ன பண்றாரு? அந்த சன் ரேஸ் உள்ள வருது, make the spider glad. அது மட்டும் இல்ல, and through the broken edge of tiles, அங்கங்க உடைஞ்சிருக்கிற broken tiles எல்லாம் இருந்துச்சுன்னா அது வழியாவும் laddered hay loft smile, சிரிச்சுக்கிட்டே உள்ள வர்ற மாதிரி வராரு. So the dusty attic spider clad, he through the keyhole make glad, and through the broken edge of tiles into the laddered hay loft smile. அதாவது அடுக்கி வச்சிருக்கிறாங்க லேடர் மாதிரி ஹே லாஃப்ட். ஹேன்றது என்னது? ஹேன்றது என்ன? வைக்கோல் அடுக்கி வச்சிருக்க அந்த மூட்டை மேல அதையும் தாண்டி வர்ற மாதிரி இருக்கு. புரியுதா? மீன் டைம் ஹிஸ் கோல்டன் ஃபேஸ் அரவுண்ட்
he bears to all the garden ground and sheds a warm and glittering look among the ivies inmost nook. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைம்ல இந்த கோல்டு ஃபேஸ், அவரோட கோல்டு ஃபேஸ் வச்சுட்டு பேர், நம்ம யூஸ்வலா பேர்னா என்ன, ஷோஸ்ன்னு சொல்லுவோம். he is barely showing அப்படின்னா மூஞ்சை காட்டவே மாட்டான்னு அர்த்தம். அப்ப he bearsனா he shows to all the garden ground, அங்க இருக்கிற garden groundல இருக்க எல்லாருக்கும் அவருடைய அந்த கோல்டன் ஃபேஸை காமிக்கிறாரு. meanwhile his golden face around, he bears to all the garden ground and sheds a warm, அது மட்டும் இல்லாம அதுங்களுக்கு ஒரு வார்ம், ஒரு சூடான, ஒரு கிளிட்டரிங் ஷைனிங்கான லுக் கொடுக்குறாரு. அமங்க இவின்றது என்னன்னா ஒரு கிளைம்பிங் பிளான்ட். நம்ம அந்த இவி கார்டு அப்படின்னு ஒரு காய் நம்ம இதுவே சொல்லுவோம், இவி கார்டு அப்படின்னு ஒரு காயே இருக்கு சரியா. அந்த இவி கொடியை தான் இவின்னு சொல்றோம். அது ஒரு கொடி, ஆக்சுவலா ஒரு கிளைம்பிங் பிளான்ட். அமங் த இவி இன்மோஸ்ட் நூக், அந்த மாதிரி இருக்கிற இதுல ஒரு கார்னர், நூக் அண்ட் கார்னர் அப்படின்னுவாங்க. நூக்குனா அந்த கார்னர்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அமங் த இவி இன்மோஸ்ட் நூக், அந்த இவியோட அந்த கார்னர்ல பூந்து போறாரு அவரு சரியா. அது மட்டும் இல்ல, above the hills along the blue, அது மலைகள் மேல ஏறி ப்ளூவா இருக்கிற அந்த ஸ்கையும் தாண்டி above the hills along the blue round the bright air with footing true. footingனா என்ன, காலால ஒரு கால் வச்சு அழுத்தி ஏறுற மாதிரி. ரவுண்ட் த பிரைட் ஏர், ஏர்ல கால் வச்சு நடந்து போற மாதிரி. எது மேல, ஹில்ஸ் மேல, ஸ்கை மேல எல்லாம் நடந்து போற மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. above the hills along the blue round the bright air with footing true, அவரால் நடந்து போற மாதிரி போறாரு. to please the children to paint the rose, அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைங்க ரோஸை பெயிண்ட் பண்றதுக்கும் the gardener of the world, அவர் தான் தோட்டத்துக்கான கார்டனர், the வேர்ல்டுக்கான கார்டனரே அவர் தான். the gardener of the world he goes, அவர் அப்படி போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? so this is about the poem called summer sun. இதுல நம்ம அந்த மீனிங்ஸ் பார்த்துக்கணும். heavenனா here skyன்னு அர்த்தம். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, through empty heavenனா empty skyன்னு அர்த்தம் சரியா. ரீபோஸ்னா காமா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்பேஸ் அவர் கடந்து போகும்போது சைலண்டா போறாரு, எந்த காமா போறாரு, எதுவும் ஒரு ஆட்டோகிட்டும் கிடையாது. அப்போ எம்டி ஸ்கை வித் காம் அப்படின்னு அர்த்தம் சரியா. அடுத்தது ஷவர்ஸ் இஸ் ரேஸ் அப்படின்னா என்ன, ஷைன்ஸ் வெரி பிரைட்லி அப்படின்னு அர்த்தம். பிளைண்ட்ஸ்னா என்ன, ஸ்கிரீன் ஃபார் விண்டோஸ் டு ஷட் த லைட் அவுட், அதான் பிளைண்ட் நான் சொன்னேன். பார்லர்னா என்ன, அவருடைய டிராயிங் ரூம் சரியா. சிங்க்னா என்ன, சிங்க்கு வெரி நேரோ, குட்டியான அந்த எட்ஜ் ஓட்டை, சின்ன ஓட்டை, சிங்க், ஒன்று ரெண்டு ஓட்டைகள் கண்டுபிடிச்சு வர்றாரு. ஸ்பைடர் கிளாட்னா என்ன அர்த்தம், ஃபுல் ஆஃப் ஸ்பைடர்ஸ், நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்கிற அந்த ரூம்ல. he through the keyhole make gladனா makes happy, the keyhole வழியா வந்து அதை ஹாப்பியா வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, பேர்ஸ்னா ஷோஸ். அப்புறம் இவினா நான் சொன்ன மாதிரி கிளைம்பிங் பிளான்ட் with a dark green shiny leaves with 5 points that offer grown on tree and walls, அதாவது ட்ரீ மேலேயும் வால் மேலேயும் வளர்ற அந்த ஒரு செடி ஆக்சுவலா ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபூட்டிங்னா என்ன, a firm position of the feet. நூக்குனா என்ன, கார்னர் அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் திங், பட் வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். என்னன்னா இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம திருப்பி ஒரு டைம் படிக்கணும், திருப்பி 2 டைம் 3 டைம் படிச்சாதான் நமக்கு வந்து அது புரியும் சரியா. சரி, இப்போ வந்து இந்த போயமை நம்ம சம்மரி கொடுத்துருக்கான். சம்மரி என்ன சொல்றான்னா, in this poem the speaker talks about how the sun shines in summer and describe the different aspects of the sun character. இந்த சன் போகும்போது என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு போறாரு அப்படின்னு சொல்றான். எப்படி கோல்டன் ஃபேஸ், ரவுண்டு, கார்டனுக்கு இவன் வந்து வார்ம் லிட்டரை கொடுக்குறான். அப்புறம் ப்ரோ டைல்ஸ் வழியா போறான், ஃபூட்டிங் நடந்தே போறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. the speaker gives human qualities to the sun. அப்ப இந்த சன்னை பாக்குறதுக்கு அவர் சன்னை வந்து எப்படி சொல்றாரு, ஒரு மனுஷன் மாதிரி நடந்து போறான், ஃபூட்டிங்னா நடந்து போறான். which seems to bring it alive and help readers enjoy the poem. அப்போ ஒரு சன்னு போகுதுன்னு சொல்ல மாட்டாரு, ஒரு மனுஷன் போற மாதிரி அதை அப்படியே சொல்றாரு. அதனால அந்த டிஸ்கிரிப்ஷன் நல்லா இருக்கு, which makes the reader enjoy the poem அப்படின்றாரு. ஸோ நான் திருப்பி படிக்கிற சம்மரி. in this poem the speaker talks about how the sun shines in summer and describes the different aspects of the sun character. The speaker gives human qualities to the sun which seem to bring it alive and help readers enjoy the poem. சரியா? So name of the poem Summer Sun. Author is Robert Louis Stevenson. Okay, I'll stop here. We'll see later. Bye.